செய்வதாகவும் இடைநிற்றல் இல்லா கல்வியை செயல்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. காட்சி 1 தாய் மகள் உரையாடல். என்னம்மா வீணோ குளிச்சிட்டியா? பேசியா மூஞ்ச காமியா? குளிச்சிட்டேனா? எப்ப குளிச்சா? தலையெல்லாம் ஈரமா இருக்கு, ஒழுங்கா தோட்டு. சரிம்மா. என்ன பசிக்குதுமா? இல்ல வீட்டுல உள்ளவங்க ஆம்பளைங்க எல்லாம் யாரும் இன்னும் சாப்பிடல. அவங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் சாப்பிடணும். ஏன் அப்படி? ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். புரியுதா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் வீடத்தோட. நான் வீடு கட்டிட்டு இருக்க, அறிவில்ல செருக்கோட உள்ளர வர சீப்ப. உன்னை வீடு கட்ட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பா இங்கிட்டு பேசியா? பாப்பா இங்கிட்டு பேசியா? ஆம்பளை வந்தா நீ தான் ஒழுங்கா தொடக்கணும். ஒழுங்கா தொட. சரிம்மா. மா தண்ணி தண்ணி. தம்பி தண்ணி கேக்குறான் பாரு, மோந்து குடி. மாமா சும்மா தானமா இருக்கா, மோந்து குடிக்க. ஆம்பளை பிள்ளைக்கு வேலை வச்சாத, போய் மோந்து குடி. எப்பா பேராண்டி, கொஞ்சம் தண்ணி கொடு. இந்தாங்க தாத்தா. என்னமா வீடு தொடச்சிட்டு இருக்க? தொடச்சிட்டேமா. இங்கமா இத போய் ஊத்திட்டு வா. நின்று யாராச்சும் வாராக்கான்னு பார்த்து ஊத்துடி. உன்னை ஊத்த சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க தானமா யாராச்சும் வர்றாங்களா இல்லன்னு பார்த்துட்டு ஊத்த சொன்னீங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க மேல ஊத்திருவேன்னு நீ பார்த்துட்டு ஊத்த சொன்னேன். டக்குன்னு ஊத்திட்டு வாடி. காட்சி 2 ஆசிரியை மகள் வருகை. ஆசிரியை வருகை. அப்பா இங்க வர்றா. இங்க வர்றா. வாடி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். யாருமா அவங்க? இவங்கதான் என்னோட தோழி. உள்ள வாடி. இங்க பாருங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன வேலை பாக்குற? டீச்சரா இருக்கேன்டி. வினு சும்மாவே நிக்காம அடுப்ப தள்ளு. அடுப்ப தள்ளட்டுமா? தள்ளுடி. தள்ளுறேன். தள்ளு. ஐயோ ஐயோ, உன்னை விறகு தள்ளத்தாலும் அடுப்ப தள்ளுற. நீங்க தானமா அடுப்ப தள்ள சொன்னீங்க. அடுப்புலாம் விறகு தள்ளுடின்னு சொன்னேன். அதை விடு. இவங்கலாம் யாரு? இவங்கதான் எங்க வீட்டு பெரிய தலைவர். ஐயா உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் அவங்கள்டே கேட்டீங்க. எதுவுமே தெரியாதுங்கிறாரு. இவர் தான் உங்க வீட்டு தலைவரா? ஆமா. ஐயா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் அவங்கள்டே கேட்டுங்க. ஆம்பளைங்கெல்லாம் நம்பிதான் பொம்பளைங்கெல்லாம் மட்டமா போறீங்க. உன் பொண்ணு படிக்காதனாலதான் இப்படி இருக்கா. நீ படிக்க வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா செஞ்சிருப்பாள்ல. கல்வி அறிவு இல்லாம அவன் எப்படி இருக்கா பாரு. பொம்பளை பிள்ளைங்க படிச்சு என்ன ஆக போகுது? என் பொண்ணை பாரு என் பொண்ணை பாரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்படி கார்வாடியில படிச்சு கலெக்டர் ஆக்கிருக்கேன். எங்க உன் பொண்ணு? நித்யா. ஆட்சி வீடு ஆசிரியை மகள் வருகை. இதான் உன் பொண்ணா? ஆமா இதான் என் பொண்ணு. பாப்பா இங்க பாரியா? பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன சாதிக்க போகுது? பெண்கள் சாதிச்ச சரித்திரம் நிறைய இருக்கே. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு பாப்போம். சாவித்ரி பாய் புள்ளைய கூட எல்லாருமே அவங்கள படிக்க விடாம தடுத்தாங்க. போற வழியில கள்ள ஊட்டி எறிஞ்சாங்க, குச்சி விட்டு அடிச்சாங்க, சாணி கரைச்சி ஊத்தாங்க. அவங்க அதை மீறி படிச்சு இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியர் ஆனா. அது மட்டும் இல்ல, இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் இருக்காங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் இருக்காங்க. இத்தனை பெண்கள் நாடி சாதிச்சாங்க. உங்க பொண்ணாடி முடியாதா? இதை நம்மளே நம்ம நம்பாம இருக்கோம். அந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம இலக்காரமும் தெரிகிறோம்.
என் பொண்ணை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கார்வாடியில சேர்க்க போறேன். பாப்பா எல்லாம் ஒட்டு நேரங்க. நன்றி. சார் டீச்சர் 2 டீச்சரை கூப்பிடுங்க. சார் டீச்சர் 2 டீச்சரை கூப்பிடுங்க. டீச்சரா டீச்சர் 2 பேர் வாங்க, அப்படியே மேலே ஏறுங்க வாங்க. கார்வாடி கலெக்டர் வந்துட்டாங்க, அது கட்டாயம் நடைபெறும். சரிங்க பாருங்க அப்படியே மேடம். ஃபர்ஸ்ட் வீடியோ அடுத்து போட்டோ.